கிஃப்டட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு 2009 வந்த ஒரு படம். இந்த படத்தை பேச சொல்லி யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல விடாம கதறிக்கிட்டே இருந்தாங்க. நானும் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டே போனேன். ஏதோ இன்னைக்கு பார்த்து பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு. படம் அற்புதமான படம். இந்த படத்தை இவ்வளவு நாளா பார்க்கலையெல்லாம் சொல்லல. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். சில பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன். கதை சுத்தமா மறந்தே போச்சு. அதனால ஏதோ புதுசா பார்க்கறாப்ல ரெண்டாவது முறையும் இப்ப பார்த்தேன். அப்பையும் அலுப்பு தட்டாம அவ்வளவு அருமையா ரொம்ப அற்புதமா போன ஒரு படம் தான் தி கிஃப்டட் ஹேண்ட்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பக்கம் ஒரு டாக்டர், நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான். அவரு நிறைய மூளை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கமோ ஒரு பிரெக்னன்ட் லேடி, அவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறக்க போகுது. அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குதுங்க. அவங்க ஏன் வருத்தப்பட்டாங்கன்னா, அவங்களோட வயித்துக்குள்ள இருக்கிற ரெட்ட பிள்ளைங்க ரெண்டும் ஒட்டி பிறக்க போகுதுன்னு முன்னாடியே அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு. அதனாலதான் வருத்தமா இருந்தாங்க. அப்படி ஒட்டியும் குழந்தை பிறந்துருச்சு. சரி, இந்த பக்கம் ஒரு டாக்டரை காமிச்சாங்களே, அவரை எதற்காக காமிச்சாங்கன்னா, அந்த ரெட்ட பிள்ளைகளோட போட்டோ இப்போ இவர்கிட்ட வருது. அந்த கேஸும் இவர்கிட்ட வருது. அந்த ரெட்ட பிள்ளைகளை கட் பண்ணி தனித்தனியா பிரிக்கலன்னா வாழ்நாள் முழுக்க அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. படுத்த படுக்கையா, ஏன்னா தலை ஒட்டி பிறந்திருக்காங்க. சோ படுத்த படுக்கையா தான் கடைசி வரை இருக்கணும். அதையும் தாண்டி பிரிக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை இறப்பதற்கு இல்ல ரெண்டு குழந்தையும் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை பத்திலாம் தம் பொண்டாட்டிட்ட அவர் கேம் விளையாண்டுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஜெர்மனில அந்த பேஷண்ட் இருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைகளும் ஜெர்மனில இருக்காங்க போல தெரியுது. சும்மா கன்சல்டேஷனுக்காக என்ன அங்க வர சொல்லிருக்காங்க, போய் பார்க்க போறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க வந்து அப்பா அம்மாவை பாக்குறாங்க. சந்தோஷம். அடுத்து பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லும்போது ஒட்டி பிறந்திருக்கிற அந்த ரெட்ட பிள்ளைகளை நமக்கு காட்டுறாங்க. எஸ், தலை ரெண்டும் அப்படியே ஒட்டி போய் இருக்குது. ரெண்டு பேருக்கும் தனித்தனியா பால் கொடுக்கப்படும் போது ரெண்டு தனித்தனியா பால் குடிச்சிட்டு இருக்குது. அப்புறம் அங்க வச்சுதான் அந்த அம்மா, இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கிற ரெண்டு பிள்ளைகளும் ஒட்டி பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே எனக்கு சாகணும்னு தோணுச்சு. ஆனாலும் தான் சாகும்போது கூட ரெண்டு ஜீவனை சேர்த்து கூட்டு போவோம்னு தான் அந்த எண்ணத்தையே கைவிட்டதா அந்த அம்மா சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, பெருசா நிறைய உறுப்புகளை அவங்க எதுவும் ஷேர் பண்ணிக்கிறாப்ல தெரியல. எல்லாம் தனித்தனியா தான் உறுப்புகள் இருக்குது. தனித்தனியா தான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் இயங்குது. தலை மட்டும் தான் ஒட்டி இருக்கிறாப்ல தெரியுது. மேபி சில நரம்புகளும் தலையில ஒட்டி இருக்குமா, அதை மட்டும் பிரிக்கணும். அந்த பிரிக்கிற இடத்துல கண் பார்வைக்கு சம்பந்தப்பட்ட நரம்புகள் எல்லாம் நிறைய போகுமா. அந்த நரம்புகள் டேமேஜ் ஆனா கண் பார்வை போயிடும், குருடாயிடுங்க குழந்தைங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறாப்ல. சரிங்க, எப்போ ஆபரேஷன் பண்ண போறேன்னு கேட்டா, இல்ல அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குங்கிறாப்ல. அதோட பேரு எக்ஸான்கினேஷனா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ப்ளீடிங் டு டெத், சாகும் வர ரத்த போக்குங்கிறது. இந்த கிரானியல் செப்பரேஷனை, இந்த பிரிப்பை இதுவரை யாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிஞ்சு பிள்ளைகளுக்கு உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்கள பிரிக்க முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு நரம்பு கீறல் பட்டா ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நாம அந்த கீறலை, அந்த ரத்த கசிவை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்குள்ள ஒட்டுமொத்த ரத்தமும் குழந்தையோட உடம்பு விட்டு ப்ளீட் ஆகி வெளியில போயிடும். குழந்தை இறந்து போயிடும். ஒரு பெரிய ஆளுக்கு இதை செய்யும் போது இந்த ரிஸ்க் இல்ல. ஏன்னா பெரிய 5 அடி 6 அடி உடம்புல இருக்கிற ஒரு பெரிய ஆளுக்கு செய்யும் போது ஏதாவது ஒரு இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டா அதை அடைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஆனா கூட உடம்புல போதுமான அளவு ரத்தம் இருக்கும். ரத்தம் போய்கிட்டு இருந்தாலும் மீதி ரத்தத்தை வச்சு நம்மளால சமாளிக்க முடியும். குழந்தைகளுக்கு கொஞ்சோண்டு ரத்தம் இருக்குங்கிறதுனால உடம்பு ட்ரை ஆயிடும். ரத்தமே இல்லாம குழந்தை இறப்பதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறாப்ல. இப்ப இவருக்கு சேலஞ்சே என்னன்னா, நரம்பு ஏதாவது ஒண்ணு லைட்டா ஒரு கீறல் பட்டா கூட டெஃபினட்டா ரத்த கசிவு ஏற்படும். அதை தவிர்க்கவே முடியாது. அப்படி ரத்த கசிவு ஏற்படும் போது வரக்கூடிய அந்த ரத்தத்தை எப்படி தடுக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிற வரை ஆபரேஷன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறார். அப்புறம் ஜெர்மனியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுல வந்து பொண்டாட்டியை பார்க்க, பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா, பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து தான் அந்த ஆபரேஷன் எடுத்து பண்ண போறதா சொல்றாரு. சரி, இப்போ 1 மாசம் டைம் கொடுக்கலாமான்னு இன்னொருத்தவர் கேட்க, வேணா 2 மாசம் டைம் வாங்கிக்கங்க, வேணா 4 மாசம் டைம் வாங்கிக்கங்க அப்படின்னு மாசத்தை கூட்டிட்டே போறார். ரெண்டு பேரையும் சேர்ந்தாப்புல காப்பாத்துறது எப்படிங்கறத இன்னும் நீ கண்டுபிடிக்கலையான்னு கேட்க, ஆமா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாரு. அதை பத்தியே யோசிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நாம பிளாஷ்பேக்கு போறோம். எத்தனை வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்கு போறோம். 1961 வருஷம். அப்ப நம்ம ஹீரோ ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லா பசங்களும் மாதிரி இவனும் படிக்கிறான். ஒரு நார்மலா படிக்கிறான். ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறான், மிடில் பெஞ்ச்ல இருக்கிறான். 25 மார்க்குக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதுல யாராரு என்ன மார்க் எடுத்தீங்கன்னு மேம் கேட்டு நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட கேட்க, அவன் நன்னுன்னுவான். வாத்தியார் அம்மா அதை 9ன்னு கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல 9 மார்க்கு நல்ல மார்க்கு தான் அப்படின்னு பாராட்டுது. அப்போ ஒரு பொண்ணு முந்திக்கிட்டு, மேம் அவன் நன்னுன்னு சொன்னா 9 9ன்னு அவன் சொல்லல, முட்டை மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரே அவமானமா போகுது இவனுக்கு பாவம். அடுத்து கூட 2 பொண்ணுங்க ஒரு பையனை வந்து இவனை உரண்டெழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் அப்பதான் லாக்கரை திறந்து, லாக்கரோட அந்த பூட்டு கையில இருக்கும். லாக்கர் திறந்து புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு புக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயம், இந்த உலகத்திலேயே நீ தாண்டா 1ஆம் நம்பர் முட்டா பைய அப்படின்னு சொன்னதும் கோவத்துல ஓங்கி ஒரு அடி. ஆனா அடிக்கும் போது கையில அந்த பூட்டு இருந்ததுனால பலமா அடி விழுந்துருச்சு போல. ஸ்கூல்ல கூப்பிட்டு பேரண்ட்டையும் வர சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் அடிச்சு சொல்றான், இல்ல
அந்த நொடி ஏதோ கோவப்பட்டுட்டேன், கையில அந்த பூட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டா நான் அடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம இவனோட படிப்பும் சரியில்லை, இதோ பாருங்கன்னு நிறைய கிரேடுல வந்து ரொம்ப ஒஸ்ட், கிளாஸ்லயே லாஸ்ட் பையன் இவன்னு சொல்லலாம், அந்த மாதிரி மார்க் எடுத்துட்டு இருக்கான் போல. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிட்டு வந்து திட்டுறாங்க. போற வழியெல்லாம் நான் முட்டா பையமா, எனக்கு அவ்வளவுதாமா வரும், எனக்கு அவ்வளவுதான் படிப்பு வருங்கிறான். அப்படி எல்லாம் சொல்லாதடா, நீ தாண்டா பெஸ்ட், ஒன்ன நீ நம்பு, உன்னால முடியாத இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாதுன்னு ஒரு டயலாக் விடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறான். எப்பா பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். டிவியை ரொம்ப பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம பையன். இவ்வளவு பக்கத்துல பார்த்தா கண்ணு போயிருண்டான்னு புக் அடி அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுக்க சொல்லிட்டு இதை படிக்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். கொஞ்சம் படிச்சு காட்டுமான்னு. இது எனக்கு தெரியல அப்படிங்கிறான். டே அம்மா கண்ணாடி போடலடா, நீயே படிச்சு காட்டுறா அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு வேர்டை படிச்சு காட்டுறதுக்கு ரொம்ப திணறான். புக்கை கண்ணுக்கு பக்கத்துல கொண்டு போறான் பாருங்க. அதை அந்த அம்மா நோட் பண்ணிட்டு, டேய் அந்த டப்பால என்ன எழுதி இருக்கு படி பாப்போம் அப்படின்னா, படிக்க முடியுதே அப்படின்னுவான். என்ன எழுதி இருக்கு வாட்சி காட்டு அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளவு தூரத்துல இருந்து யாராவது வாசிக்க முடியுமா, பாமா நீ அப்படிங்கிறான் சிரிச்சுக்கிட்டு. அப்பதான் அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே உண்டியல்ல போட்ட பணத்தை எடுத்து, எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் கண்ணாடி தேவடா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு காலமா நம்ம பயலுக்கு இருந்த பெரிய பிரச்சனை அவனுக்கு பார்வையில் கோளாறு இருந்திருக்குது. அதை கண்டுபிடிக்காம படி படி படின்னு சொன்னா எப்படி புள்ள படிக்கும்? பார்க்கவே முடியாத எழுத்துக்களை எப்படி அவனால படிக்க முடியும் சொல்லுங்க? அதுதான் பிரச்சனை. இந்த தடவை எக்ஸாம் ரிசல்ட் வருது. பொதுவா ரொம்ப ஒஸ்டா போறவன் இப்ப கிரேடு டி வந்திருக்கான். அது கொஞ்சம் ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். டிக்கு அப்புறம் இ எஃப் கிரேட் எல்லாம் போனாதான் ரொம்ப ஒஸ்ட். டியே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா இதுவும் பத்தாது, இதை விட நீ பெஸ்டா பண்ணலாம், உன்னால முடியாதுன்னா இந்த உலகத்துல வேற யாரால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் தனக்கு இமேஜின் பண்ணக்கூடிய அந்த பவர் இல்லைங்கிறான். பொதுவா ஒரு விஷயத்தை நாம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்பதான் மனசுல ஆழமா பதியும். கற்பனை பண்ணாம வெறும் எழுத்துக்களா மனப்பாடம் பண்ணும்போது அது மனசுல நிக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டம்மா, டேய் என்னடா இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கேன். இப்போ ஒரு ப்ளூ கலர்ல ஒரு எலி ஒண்ணு உன் முன்னாடி சரட்டுன்னு கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்படி நான் சொல்லும்போது உன் எண்ண ஓட்டத்துல ப்ளூ கலர்ல ஒரு எலிய நீ நினைக்கலையா, அந்த எலி உன்னை கிராஸ் பண்ணி ஓடுறாப்புல நீ நினைக்கலையா அப்படின்னு கேட்டா இல்லையேங்கிறான். எனக்கு அந்த மாதிரி நினைக்க தோணலங்கிறான். என்ன கொஞ்சம் விசித்திரமா இருக்கிறானே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ப்ளூ கலர்ல எலி ஒண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்க மைண்டுக்கு எலி ஒண்ணு கிராஸ் ஆகி போறாப்புல தோணுச்சா, உங்களால கற்பனை பண்ண முடிஞ்சுச்சா இல்லையாங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் பேலன்ஸ் ஸ்டோரியை கன்டினியூ பண்ணுங்க. இந்த பையன் மாதிரி இப்படி கற்பனை திறன் இல்லாம யாராவது இருக்கிறீங்களாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் பண்றீங்களா? ரைட். இப்ப மறுபடியும் ஸ்டோரிக்குள்ள போலாம். பையன் நல்லா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். பசங்க ரெண்டு பேருமே நிறைய டிவி பார்க்க அலோவ் பண்ணிட்டே இருக்காங்க. பசங்க சிரிச்சு சிரிச்சு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா சோகமாயிடுச்சு. நான் படுக்க போறேன்னு திரையை போட்டுட்டு படுக்க போயிட்டாங்க. தனி ரூம் எல்லாம் அங்க கிடையாது, திரை தான் தனி ரூம் மாதிரி காட்டுறதுக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை போல சர்ச்சுக்கு போலாம் வாமான்னு கூப்பிட்டா, அம்மா என்னால முடியலடா, ஒரு மாதிரியா இருக்குடா, நீங்க போங்கடா அப்படின்னு பிள்ளைகளை மட்டும் சர்ச்சுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தத்தி தேறி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சர்ச்சில் பாதிரியார் ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிக்க, இங்க இருந்து அவனுக்கு அந்த கற்பனை திறன் வந்ததுன்னு தெரியல, பயங்கரமா நிறைய விஷயங்களை கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான். குதிரையில ஒருத்தர் துரத்துறாப்புல ஒரு டாக்டர் தெரிச்சு ஓடுறாப்புல அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த கதையில தான் ஒரு டாக்டர் மந்திரியும் தன்னை குதிரையில யாரோ விரட்டுறாப்லையும் அவன் அங்க பயந்து ஓடி போய் ஒளியும் போது ப்ளூ கலர்ல ஒரு எலி ஒண்ணு தன்னை கிராஸ் பண்ணி போறாப்லையும் நினைப்பான். அம்மா சொன்னாங்கல்ல ப்ளூ கலர்ல எலி ஒண்ணு கிராஸ் ஆகி போறாப்லன்னு. அந்த எலி இங்க ஓடும். அந்த எலியை பார்த்து குதிரை பயந்து ஓடும். அப்புறம் அம்மா கிட்ட இந்த மாதிரி கற்பனை திறன் எனக்கு வந்துருச்சு வச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். பின்னாடி நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறத அம்மா கிட்ட சொல்லுவான். அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் நோக்கி நடந்து போறாங்க. ஒரு நர்சம்மா பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்க, நான் யார்ட்டையாவது பேசியானோ, நான் ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிறதா சொல்ல சரின்னு அந்த அம்மா உள்ள கூட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அது ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். அங்க வச்சு இவங்க வருத்தப்பட்டு தான் ஒரு கரையை சொல்ல விரும்புறாங்க. பட் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியலன்னு ஒரு மாதிரி ஆகுது. இந்த அம்மாவுக்கு 13 வயசு இருக்கும் போதே ஒருத்தன் கட்டிக்கிட்டானா. 13 வயசான இவர் பதறும்போது இல்ல நாங்க நல்லா தான் இருந்தோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெத்துக்கிட்டோம், 2 பிள்ளைகளை பெத்துக்கிட்டோம், எல்லாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, 2வது பொண்டாட்டி ஒன்று வச்சிருந்திருக்காரு. அவங்களுக்கு புள்ள கொட்டி இருந்திருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் மேல அவ்வளவு கோவம் இருந்தாலும் பிள்ளைகளை வளர்க்கணுமே, தனியா எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம அதையும் தாண்டி இருந்தேன். அதுக்கு பிறகு திடுதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம ஒரு ஓடிய போயிட்டாராம். அப்புறம் விவாகரத்து வாங்கி விவாகரத்துல இவங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சது. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை காசு, இவங்க வேலைக்காரங்களா அங்கங்க வேலை பார்த்து வர காசு, அதை வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்க, அடுத்து மேல் படிப்புக்கு பணத்தை சேர்க்கன்னு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு சில சமயம் எங்கேயாவது தூக்குல தொங்கில்லாமான்னு இருக்குன்னு சொல்ல, நீ உடனே வந்து ஒரு வாரம் எங்க கூட தங்கிக்குங்க, நீங்க வெளியில இருக்கிறது ஆபத்து, சைக்காட்ரிக்ல இங்கேயே தங்கிடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு இந்த அம்மா ஒத்துக்குச்சு. பாட்டிமாவை கொண்டு வந்து இங்க தங்க வைக்கிறதா சொல்லிட்டு பசங்க கிட்ட, நான் வரதுக்குள்ள நீங்க இந்த வாய்ப்பாடை எல்லாம் ஒழுங்கா படிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒர்க் கொடுத்துட்டாங்க. அண்ணனும் தம்பியும் வாய்ப்பாடா, அதுவும் நீ வரதுக்குள்ள ஒரு வாரத்துல எப்படி கத்துக்க முடியும், ஒரு வருஷம் படிக்க வேண்டியது அப்படின்னு சீன போடுவாங்க. ஆனா படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க சைக்காட்ரிக்ல வந்து அவங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ அம்மாவுக்காகன்னு ஒரு லெட்டர் எழுதி உள்ள வச்சிருப்பான். சாதாரண ஒரு பேப்பர் தான், ஆனா அதை படிச்சது இவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் ஸ்கூல்ல ரிசல்ட் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க, எவ்வளவு மார்க்குன்னு. இந்த தடவை 25க்கு 24 மார்க் எடுத்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அந்த சந்தோஷத்தை தான் பாட்டி கிட்ட சொல்லலான்னு ஓடியா இருந்தா, பாட்டிக்கு பதிலா அங்க அம்மா இருக்க, அம்மா உடனே கட்டி பிடிச்சிக்கிறான். பாரு நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், பாரு பாருன்னு அப்படின்னு காட்டுறான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் அம்மா புதுசா ஒரு இடத்துக்கு
இடத்துல வேலை பார்க்கறதுக்கு போறாங்க. வேலைக்காரங்க வேணும்னு கேட்டீங்களாமே, அதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு உள்ள வராங்க. அவர் ஒரு பெரிய படிப்பாளி, பெரிய பணக்காரரும் கூட. சரின்னு உள்ள அலோவ் பண்றாப்ல. கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அவர் வீட்லயே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும், அதையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து, ஏமா கிச்சனை இவ்வளவு அழகா கிளீன் பண்ணிருக்கிற, முகம் தெரியும் போல, எவ்வளவு அழகா கிளீன் பண்ணிருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த அம்மா சுத்தியும் முத்தி இருக்கிற இந்த இடத்த பார்த்துட்டு, ஒரு வீட்டுக்குள்ள லைப்ரரியை முதல் தடவை இங்க தான் பாக்குறேன், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்க ஆமாங்கிறாரு. அரண்டு போது இந்த அம்மா. அப்போ புத்தகம் தான் ஒருத்தவங்களோட நாலேஜ, அறிவை வளர்க்குது அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சுக்குது. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா டிவி பார்த்துட்டு இருக்கிற நம்ம பிள்ளைகளை, இனிமே டிவி எல்லாம் கூடாது, வாரத்துக்கு 2 புக்காவது படிக்கணும், ஏதாவது புக்க படி, எந்த புக்க வேணாலும் படி, பட் ஆனா வாரத்துக்கு 2 புத்தகம் படிச்சே ஆகணும்னு உறுதியா சொல்லிடுறாங்க. பக்கத்துல லைப்ரரி இருக்கு, லைப்ரரிக்கு போங்க, இனிமே டிவி ஈவின்னு தெரியக்கூடாது அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் பசங்களுக்கு வேற வழி இல்ல, முதல் தடவை லைப்ரரி பக்கம் போறாங்க. அண்ணனும் தம்பியும் ஏதோ கிடைக்கிற புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறானுங்க. தம்பிக்காரன் புக் ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது ஏதோ ஒரு கதை புக்கு கிடைக்கும். அந்த கதை புக்கை படிச்சுட்டு இருக்கான். எதை வேணாலும் படிக்கலாம், லேடி அண்ட் டைகர்னு ஒன்று படிச்சுட்டு இருக்கான் போல. நல்ல ரீட் பண்றதுக்கு அழகா வருது. அண்ணனுக்கு கூட ஏதோ ஒரு லெட்டரை படிக்க தெரியல, அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு வார்த்தையை படிக்க தெரியல, ஆனா இவன் படிச்சு காட்டுவான். அண்ணன் கூட அம்மா கிட்ட கேட்கும்போது, அம்மா இதை கொஞ்சம் படிச்சு காட்டுமான்னு கேட்கும்போது அவங்க, என் கண்ணாடி ஸ்கிராச் ஆகிருக்குடா, படிக்க முடியலடா, நீங்களே வாட்சி காட்டுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க போல. அந்த டெஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இது போக இவங்க டிவி பார்த்தா கூட டிவிலையும் அந்த குஷ்கே மாதிரி ஒன்று நடத்துவாங்க, அறிவுபூர்வமான கேள்வி கேட்கப்படும். அந்த ப்ரோக்ராமை தான் பார்ப்பாங்க. 2 பேரும் புத்தகம் கைமாவே திரிவாங்க. ஒரு நாள் நடந்து போகும்போது தெரியாதரமா ஒரு கல்லு காலில் படுங்க. அந்த கல் எடுத்து பார்க்கறான். பார்த்தா அந்த கல் அப்படியே பல கண்ணாடி மாதிரி இருக்குது. லைப்ரரிக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. போனதான் என்ன பார்க்கறானா, பாறைகளை பத்தி இல்ல கல்லை பத்தி ஏதாவது புக் இருக்கா நான் படிக்கணும்னு கேட்கறான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள இருந்த சந்தேகம் என்னன்னா, அந்த கல்லு அது ஏன் கருப்பா பளிங்கு மாதிரி இருக்குது, மித்த கற்கள் மாதிரி அது ஏன் இல்ல, அதை தெரிஞ்சுக்கணும்னு லைப்ரரியில அது சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை படிச்சிருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா அதே மாதிரி ஒரு கல்ல வாத்தியார் ஒருத்தர் வச்சுக்கிட்டு, இதை பத்தி யாராவது ஏதாவது தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப மெதுவா நம்ம பையன் கையை தூக்குவான். எங்க சொல்லுப்பா அப்படின்னு கேட்க எல்லா பேரும் இவனை தான் பாக்குறாங்க. தங்கிக்கிட்டு அப்ஸ்டியானா அந்த கல்லோட பேரு, எதுல இருந்து உருவாயிருக்குன்னா, இந்த எரிமலை குழம்பு இருக்கும்ல, எரிமலை வெடிப்பின் போது வெளியில வரக்கூடிய அந்த லாவா, அது அப்படியே சிவப்பு கலர்ல கொதிக்க கொதிக்க அப்படியே மேல இருந்து கீழே ஓடி வந்துட்டு இருக்கும். அது கடலோட தண்ணியில படும்போது அந்த எரிமலை குழம்பு லாவாக்குள்ள இருக்கிற அந்த தனிமங்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கரியாகுமா. லாவா பயங்கரமான சூடு, நெருப்பு, இந்த பக்கம் தண்ணி பயங்கரமான குளிரு, கோல்டு. அது ரெண்டு அப்படி சந்திக்கும் போது அந்த எரிமலை குழம்பான லாவாக்குள்ள இருக்கிற அந்த காத்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியில அடிக்குமா. அப்படி வெளியில ஏற அந்த தனிமங்களை தள்ளிக்கிட்டு மேல வரும் பாத்தீங்களா, அப்படி வருவதனால தான் மேல் பக்கம் கொஞ்சம் கிளாசியாவும் லாவோட உள் பக்கம் கொஞ்சம் கடினமாவும் இந்த மாதிரி கல்லா உருவாகி இருக்குன்னு எடுத்து சொல்லுவாப்ல. தலைமை மிரண்டு போயிட்டாப்ல வாத்தியார். கிளாஸ் முடிஞ்சதும் என்ன வந்து பாடுறா அப்படிங்கிறார். திட்டப்போறாருன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, சூப்பரா பண்ணான்னு பாராட்டிட்டு மைக்ரோஸ்கோபிக்ல கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர்களை பாக்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்புறம் இன்னும் அந்த ஸ்பெல்லிங் டெஸ்ட் எல்லாத்துலயும் இன்னும் கெத்து காட்டுறான். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த போட்டியில கடைசியில 3 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த அம்மா ஒரு ட்விஸ்ட் வைக்குது. பசங்க கிட்ட நான்லாம் அந்த காலத்துல படிக்கும்போது எப்படி படிச்சேன் தெரியுமா, ஒன்னால முடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நிஜத்துல சொல்ல போனா இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதை பசங்க கிட்ட காட்டிக்காம பசங்க நல்லா வரணும்ன்றதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதை நம்ம புது ஓனர்கிட்ட சொல்லி புது ஓனர் இப்ப எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா எழுத்த கூட்டி படிக்க கத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பையன் எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு இருப்பான். இப்ப கூட பாருங்க, பாத்ரூம்ல உட்காந்து கூட படிப்புன்னு படிச்சிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க டிவிலன்னு பாக்குற ஒரே ஒரு விஷயம் அந்த குஷில கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் தான். அந்த கேள்வி பதில தான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஆணு வாய பொளந்து அந்த கேள்விகளை பார்த்துட்டு இருந்தவன் எப்படி எல்லாரும் பதில் சொல்றாங்க, நமக்கெல்லாம் எதுவும் தோணலையே சொன்னவங்க இப்ப மாத்தி அந்த கேள்விகளுக்கு இவங்களே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த லெவலுக்கு அப்ப இங்க லைப்ரரியில படிக்கிற அந்த புத்தகங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தா டீனேஜ் பசங்களா 2 பேரும் வளர்ந்து நிக்கிறாங்க. நல்ல படிப்பு தான். அப்புறம் அந்த ஸ்பெல்லிங் போட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பயும் நடந்துட்டு இருக்குது. கடைசியில 2 பேரும் மிச்சம் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போட்டியில ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணி முதல் இடத்தை பிடிக்கிறான் நம்ம பையன். அங்க இருக்கிற அந்த வாத்தியார் அம்மாக்கு இதுல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க வெள்ளை நிறம், அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நிறவரி உண்டு போல தெரியுது. இந்த பையன் ஜெயிச்சிட்டாங்கிறத விட வெள்ளையா இருக்கிற மத்த பசங்க தோத்துட்டாங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் போல. அடுத்து அந்த ஸ்கூல்ல ஆனுவல் டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ண பையன்னு நம்ம பெஞ்சமினை தான், நம்ம ஹீரோவை தான் பாராட்டுவாங்க. அம்மா எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சமயம் விசுக்குன்னு அந்த அம்மா எந்திரிச்சு வந்து, இந்த பையனுக்கு சொந்தமா வீடு இல்ல, படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான், வீடு சொத்து சுகம்னு எதுவும் கிடையாது, ஒரு வேலைக்காரியோட பையன், ஆனா அவன் இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்து படிச்சு நம்பர் 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஆனா உங்களுக்கெல்லாம் வெள்ளையா இருக்கிற உங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் இருந்தும் உங்களால வர முடியல, அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படின்னு அவனை பாராட்டுறதுக்கு பதிலா அவனை தோற்கடிக்காத வெள்ளை நிறத்து பசங்களை நீங்களா என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்த்ததும் இவனுக்கு கஷ்டம், அந்த அம்மாவுக்கும் கஷ்டம், பயங்கர கோபமும் கூட. இப்படி இந்த அம்மா பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சந்தோஷத்தை ஒரே நொடியில துக்கமாக்கிட்டாங்க. அடுத்து வேலையா உண்டியல உடைச்சு, இனிமே இந்த ஸ்கூல் வேண்டாண்டா,
சொந்தமா வீடு இல்லைனாங்க இல்ல, இவங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு. அத வாடகைக்கு விட்டுருந்தாங்க, அந்த காசு தேவைப்படுமேன்னு. வாடகைக்கு இருக்கிறவங்களை அனுப்பிச்சிட்டு அதே வீட்டுல நாம தங்கிக்கலாம், பக்கத்திலே ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்ல நீ சேரு, இனிமே உன்னை பாராட்டக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் நீ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட பையனுக்கு சந்தோஷம். இவனுக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல போல, நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேட்பான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, போயிட்டு வா நம்ம அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இங்க ஸ்கூல்ல வந்தா ஒரு ரவுடி கேங்கு இவனை ஓட்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, தாத்தா காலத்து ட்ரெஸ் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவன் ட்ரெஸ் வேணும்னு வந்து நிப்பான். ஏன்டா நீ போட்டுக்க ட்ரெஸ் நல்லா தான்டா இருக்கு, அதுக்கு என்னடா குறை அப்படிங்கிறாங்க அம்மா. இல்ல எனக்கு இந்த காலத்து பசங்க போடுறப்பதான் வேணும்னு அடம்பிடிக்கிறான், கோவப்படுறான். அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது நிக்காம கொள்ளாம விசுகுன்னு கிளம்புறான். அப்புறம் ஸ்கூல்ல மறுபடியும் அந்த ரவுடி கேங் வந்து உரண்டு இருக்கும். இவனை ஓட்டுவாங்க. பதிலுக்கு நம்மால அவனை விட ரொம்ப திறமையா ஓட்டுவான். இதுல அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமான்றான். சரின்னு நம்மளும் ஒத்துக்க இந்த ரவுடி கேங்கோட அவனுக்கு தேவையில்லாத சவகாசம், ரவுடி பள்ளிகளோட தெரியறது, தெருக்கல்ல அங்க இங்க சுத்துறது, அவங்களோட வயசுக்கு மீறினவங்களோட சவகாசம், அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்குறது கொடுக்கறது. இந்த வயசுல எதுக்கு கத்தி, காசு கொடுத்து இவன் கத்தி ஒன்ன வாங்குறான். ரவுடி சவகாசம் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது. வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர்றது. அன்னைக்கு அப்படி வந்து பார்க்கும்போது இவன் ட்ரெஸ் கேட்டானு ரொம்ப அருமையா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸை கரெக்டான சைஸ்ல அம்மாவும் ரெடி பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா அதெல்லாம் பிடிக்காதான் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அந்த கத்தி ரொம்ப அழகா இருக்கு, ஷார்ப்பா இருக்குன்னு அதையே கவனிச்சிட்டு இருக்கிறான். அம்மா அன்னைக்கு ஜன்னல் உடஞ்சு போயிருக்கு, அதை கூட பாருங்களேன் செலவு பண்ணாம ஏதோ ஒரு திரையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற காசை இவனுக்கு ட்ரெஸ்ஸுக்காக பயன்படுத்திட்டாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். என்னடா அந்த ட்ரெஸ்ஸுக்கு குறைன்னா, ரொம்ப ஃபார்மலா இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறா. திரும்ப கொடுத்துருங்கிறான். டே திரும்பலாம் கொடுக்க முடியாதா, ஆஃபர்ல வாங்கினதுரா, ரீஃபண்ட் இல்லைன்னு சொல்லி தாண்டா கொடுத்தாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, போய் குப்பையில போடுங்கிறான். அம்மா கோவது ஒரு வார்த்தையை விட்டதும் இவன் கோவப்பட்டு அம்மா கிட்ட இருந்த சுத்தியில புடிங்கி அப்படியே தலையில அடிக்க போயிட்டான். அண்ணங்காரன் தடுக்க போக அண்ணனே அடிக்க போக அதை பார்த்து இந்த அம்மா பயந்து போய், போதுண்டா என்னடா உனக்கு, நீ பிடிச்சதெல்லாம் செய், சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், குடும்பத்தை நீயே நடத்து, மிச்சம் இருந்தா நீயே வச்சுக்க, உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நொடி மரண பயத்தை காமிச்சிட்டான். அப்படி வா வலிக்குன்னு சொல்லிட்டு போற அறிவர். நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த பையன் டீனேஜ் வயசுல இப்படி மாறதை பார்த்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதே டென்ஷன்ல ரோட்டோரமா உட்காந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். கிளாசிக்கல் சாங் கேட்பான். அந்த பழமையான பழைய பாட்டு, இளையராஜா பாட்டு மாதிரி பாட்டை கேட்கறதுனா அவனுக்கு பிடிக்கும் போல. ஆனா வந்த ரவுடி பைய இதெல்லாம் ஒரு பாட்டா, நல்ல ரேப் சாங் போடுமாமன்னு ரேப் சாங்க்கு மாத்துவான். டேய் சும்மாரா அப்படின்னு மறுபடியும் இவன் பழைய பாட்டுக்கு வைக்க மறுபடியும் அவன் மாத்துவான்னு சொல்லுவான். முடியாதுன்னு சொல்லும்போது பொட்டியை தட்டி விட்டுருவான். அப்ப நம்ம பைய கத்தியை வச்சுட்டு ஒரு கம்பை கூர்மையா சீவிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி பண்ணதுல இவருக்கு கோவம் வரும். ஒரு தடவை தள்ளி விடுவான் பாருங்க, பதிலுக்கு கத்தி எடுத்து ஓங்கி ஒரு குத்து. அவ்வளவுதான். அங்க இருக்கிற லேடிஸ், அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் கத்துறாங்க. குத்துன பிறகு ஐயோ குத்திட்டமே அப்படின்னு இவன் ஒரு செகண்ட் அரண்டு போறான். எல்லாம் முடிஞ்சு போகுது, ஜெயிலுக்கு போறான், இனி 40 வருஷம் கழிதுன போறான்னு எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போது போல. ஆனா நல்ல வேலை, குத்துன கத்தி உடஞ்சு போயிருக்கு. உடஞ்சு துண்டா விழுந்து கிடக்குது. என்னடா அந்த பெல்ட்ல ஃப்ரண்ட்ல ஒரு இது இருக்கும்ல, ஹெட் பகுதி, அந்த இரும்புல பட்டதுனால கத்தி உடஞ்சு போயிருக்குங்க. இல்லனா நான் சொன்ன எல்லாமே நடந்து போயிருக்கும். அங்க இருந்து தெரிச்சு ஓடுனவன் வீட்டு பக்கம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். எனக்கு கோவத்தை குறை, எனக்கு கோவத்தை குறை, பழக்க வழக்கம்லாம் சரியில்லாம போயிட்டேன், என்ன நல்ல வெளிப்படுத்து அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிடறான். பைபிளை கட்டி பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டு இருக்கிறான். நல்ல வேலை, சரியான இடத்துல மட்டும் கத்தி பட்டுருந்துச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சே போயிருக்குன்னு சொல்லி. அப்புறம் நம்மால காலேஜ் கூட வந்துட்டாங்க. எதிர்பார்த்தாப்லயே டாக்டர் படிப்பு தான் படிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அங்க மனித மூளையை பத்தி, உடம்புல இருக்கிற பல உறுப்புகளை பத்தி பல பேர் ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இப்பயும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதுரா இருக்கிறது மனித மூளை தானா. ஒரு 85 வயசு இருக்கிற ஒரு வயசான தாத்தாவோட மூளையில கரெக்டான ஒரு பகுதியில நாம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட தேதியில அவர் படிச்ச நியூஸ் பேப்பர்ல 4வது பக்கத்துல என்ன படிச்சீங்கிறத கூட அவரால் சொல்ல முடியுமா. அந்த லெவலுக்கு மூளையில பவர் உண்டா. சோ இத பத்தி படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க இதெல்லாம் கத்துக்கலாம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. சோ இவன் ஒரு பிரெயின் சர்ஜரியன் ஆகணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை வருதுங்க. அம்மா கிட்ட அதை பத்தி சொல்றான். வழக்கமா ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, உன்னால முடியாத இந்த உலகத்துல வேற யாராலட முடியும், பண்றா அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க நல்லா போகுது அப்படின்னு போய் சொல்றான். ஆனா கொஞ்சம் சுமாரா தான் போகுது. கெமிஸ்ட்ரி அவனுக்கு ஆகவே ஆகாது போல. அப்புறம் அங்கேயே லவ் பண்ணவும் செய்யறான் போல. ஒரு மியூசிக் வாசிக்கிற பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு போகும்போது அம்மாட்டையும் சொல்லியிருப்பான் போல. அம்மாவும் என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படா இருக்கா, நல்லா இருக்காளடா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அதை பத்தி சொன்னதும் உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்குங்கிறாங்க காதலியும். அப்புறம் படிப்பை பத்தி கேட்டாங்க, போய் சொல்லிட்டேங்கிறான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டா எனக்கு கெமிஸ்ட்ரி வராது, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் சொதப்புறேன், கெமிஸ்ட்ரியில நான் ஒழுங்கா மார்க் எடுத்தா தான் ஸ்காலர்ஷிப்ல அடுத்து நான் மூளையை பத்தி படிக்க முடியும், டாக்டர்லாம் இன்னும் பெட்டரா ஆக முடியும், ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா எதுவும் சாத்தியம் இல்லைன்னு பயப்படுறான். என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒன்னும் பிரிவிட மாட்டேங்குதுங்கிறாப்ல. சரி உனக்கு என்ன பிடிக்கும், இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டா ரீட் பண்ண பிடிக்குமா. புத்தகங்களை படிக்கிறது இவனுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும்ல, அந்த படிக்கிறது பிடிக்குங்கிறான். அப்புறம் என்ன, கிளாஸ் பிடிக்கலன்னா கிளாஸை கட் பண்ணு, அந்த கெமிஸ்ட்ரி புக்கெல்லாம் வாங்கி படி, ரீட் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அட்டன்ஸ் போயிடுமே, அட்டன்ஸ் மட்டும் வாங்கி நீ ஃபெயிலா போறதுக்கு அட்டன்ஸ் போனாலும் பரவாயில்ல, நீ பாஸ் ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம், யோசிச்சு முடிவெடு அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸை கொடுக்க சரி நீ இவனும் முடிவு பண்ணி புக்ஸ் எடுத்து மறுபடியும் பழைய மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கிறான் வாச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வராத கெமிஸ்ட்ரி இவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவு இப்போ எல்லாம் அவனுக்கு புரிபட ஆரம்பிக்குது. இவ்வளவுதானா அப்படின்னு தோணுது. பிளஸ் அம்மாவும் கூட இருக்கிறாங்க. ஒரு புத்தகத்தை பார்த்துட்டே போகணும்னு போய் பார்க்கறான். பார்த்தா திடீர்னு புக்கு காணோம். விளக்குக்கு கீழே இருந்த புக்கை காணோம். என்னடான்னு
பார்த்தா நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்ட, எல்லாம் உன் மூளைக்குள்ள இருக்குது, அதுல தேடி நீ பதில எழுதுனா போதும்னு அட்வைஸ் போடுறாங்க. பார்த்தா கனவு. காலையில 7:50க்கு எந்திரிக்கிறான். இன்னும் 10 நிமிஷத்துல எக்ஸாம். ஐயோன்னு எல்லாத்தையும் போட்டு ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு குடுக்குறன்னு ஓடி வந்துட்டாங்க. நல்ல வேலை, இல்லைன்னா எக்ஸாம் எழுதிருக்க முடியாது. வந்து பேப்பர் எடுத்து பார்த்தா நைட் இவன் என்னெல்லாம் படிச்சானோ அது எல்லாம் அங்க கேள்வியெல்லாம் வந்து நிக்குது. பதிலெல்லாம் அருமையா தெரியும். கடன்னு எழுதி தள்ள ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோடா மார்க் எடுப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமா காதலியோட வந்து பார்க்கறான். பார்த்தா கோல்டு மெடலிஸ்ட், A கிரேடு, ஹையஸ்ட் மார்க்ல பெரிய ஆள் ஆயிட்டான், பாஸ் ஆயிட்டான். அடுத்து இந்த பிரெயின் சர்ஜரி இதை பண்ணணும் அப்படின்னா ரெசிடென்ஸா சில நாட்கள் வேலை செய்யணும். பெரிய டாக்டர் கிட்ட கூட வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் மாதிரி சில பல காலங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும், வேலை செய்யணும். அப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான டாக்டர்னு எல்லா பேரும் மதிப்பாங்க, செய்வாங்க. அப்படி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வருஷத்துக்கு 2 மாணவர்களை தான் அசிஸ்டன்ட் டாக்டர்ஸா சேர்த்துப்பாங்களாம் இந்த நியூரோ சர்ஜரி ரெசிடென்சி ப்ரோக்ராம்ல. அங்க இருக்கிற ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ற பெரிய டாக்டர் 125 பேர் இந்த 2 போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. உனக்கு எதுக்குடா நான் இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாப்ல. நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், நல்ல ரெக்கமெண்டேஷன், எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் என்னை பத்தி எழுதி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்களே அப்படின்லாம் சொல்றான். எல்லா பேரும் தான் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன் கான்ஃபிடென்ட்டை வாங்குறாப்ல ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரெயின் சர்ஜரி ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது, பிரெயின் மூளைங்கிறது ஒரு மிராக்கல்ஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கிறேன் அவரையே பார்த்து. நிறைய டாக்டர்ஸ்களுக்கு இருக்கிறது இல்ல. பொதுவா டாக்டர்ஸ் எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு நம்பிக்கை உண்டுங்கிறாப்ல. நம்மளாலேயே நிறைய மிராக்கல்ஸை பண்ண முடியும். நம்மளோட மிராக்கலான இந்த மூளையை நான் எடுத்து சொல்றான். நம்ம இதுவரை எட்டி பார்க்காத, கண்டுபிடிக்காத பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. அதை பத்தி கத்துக்கிடுறது வேற என்ன சார் முக்கியங்கிற ரஞ்சிரா பேசுறாங்க. அப்புறம் இந்த கிளாசிக்கல் பாட்டு பிடிக்கும்னு சொன்னோம்ல, இளையராஜா பாட்டெல்லாம் பிடிக்கும்னு. மனுஷன் எப்படி சார் இப்படி எல்லாம் பாட்டு செய்யறாரு, அவர் மூளையை பிரிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இல்ல உங்களுக்கு அப்படிங்கிறாப்ல கேட்க, அவரும் இளையராஜா ஃபேன் போல தான் தெரியுது. நானும் இளையராஜா ஃபேன் தான்டா, நம்ம 2 பேருக்கு செட் ஆகுன்னு நினைக்கிறேன், வெல்கம் டு த கிளப்னு கை கொடுத்து அந்த 2 பேர்ல ஒரு ஆளா இவருக்கு வேலையும் கொடுத்துட்டார். அசிஸ்டன்ட் டாக்டர் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷமா வரான். அசிஸ்டண்டா வேலையில பார்த்துட்டு இருப்பான். இவர் ரொம்ப ஸ்மார்ட். ஒரு பெரிய டாக்டர் ஏதோ தப்பா சொல்லியிருப்பாரு, இல்ல இதுதான் சரின்னு சொல்லுவான். உடனே அவருக்கு கோவம் வந்துடும். சொல்றத செய் அப்படின்னு சொல்ல கோவத்தை அடக்கிக்கிட்டு, ஒரு காலத்துல கோவத்துல கையில கிடக்கிறத வச்செல்லாம் குத்திக்கிட்டு இருந்தவன், சரி சார் உங்க விருப்பம் சார் அப்படின்னு பிடிக்குதோ இல்லையா அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ இவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் ஆகி வீட்டில் பொண்டாட்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பா. இவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னும் அசிஸ்டன்ட் தான். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வருது. மூளையில உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும். பெரிய டாக்டர்ஸ் யாருமே இல்ல, மிடில் லெவல் டாக்டர்ஸ் கூட யாரும் இல்ல. இவன் அசிஸ்டன்ட் டாக்டர் தான். பெரிய டாக்டர்ஸ் யாரோட மேற்பார்வை இல்லாம இவன் சட்டப்படி எந்த ஒரு ஆபரேஷனும் பண்ணக்கூடாது. அதை தாண்டி ஆபரேஷன் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் மேல கூட நஷ்டஈடு கேஸ் போடப்படும், இவன் மேலையும் கேஸ் போடப்படும், இவனோட லைசன்ஸும் பறிக்கப்படும்னு இப்படி பல தண்டனைகள் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த உசுரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்துட்டு எல்லாம் கழுவி ஜம்முன்னு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறான். பதட்டப்படாம பொறுமையா ஆபரேஷன் பண்றான். ஆபரேஷன் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டான். ஆனா வெளியில வந்தா பெரிய டாக்டர் கூப்பிடுறதா நியூஸ் வருதுங்க. போச்சு திட்ட போறாருன்னு இவன் போறான். நசமா கூட பயப்படுது. இப்ப நம்ம சொன்னல அதே மாதிரி தான் அவரும் கேட்கறாப்ல. எப்பரா இந்த மாதிரி சூப்பர்வைசருக்கு யாருமே இல்லாம, யாரோட பர்மிஷனும் இல்லாம நீ ஆபரேஷன் பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் இந்நேரம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கும், நான் எவ்வளவு பிரச்சனையில மாட்டிருப்பேன், உனக்கு லைசன்ஸே கேன்சல் ஆயிருக்கும், இவ்வளவும் தாண்டி நீ ரிஸ்க் எடுத்தேல, அதாண்டா டாக்டர் கழகு, நீ நல்லது தாண்டா பண்ண, ஒரு உசுரோட முன்னாடி பார்க்கும்போது இது எதுவுமே வேல்யூ இல்லடா, வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லி பாராட்டினதும் இவனுக்கு இதை விட என்ன வேணும், ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்புறம் இன்னும் நாட்கள் போக இன்னும் ஓரளவு டெவலப் ஆகி வந்துட்டாரு. அப்புறம் டாக்டர்ஸை 2 வருஷம் தான் அந்த படிப்புன்னு நினைக்கிறேன், அதை முடிச்சிட்டான். ஸோ பெரிய டாக்டருங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். இன்னும் ஓரல் டெஸ்ட்னு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சாதான் ப்ராப்பரா டாக்டர் அப்படின்னு அறியப்படுவார். அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட கேஸ் ஒன்று வருதுங்க. அந்த பொண்ணு எப்பேற்பட்ட விசித்திரமான கேஸ்னு பாருங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்தா நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணு முழிச்சானா உடம்பு முழுக்க அப்படியே தூக்கி வாரி போடும், வலிப்பு வரும். அவ முழிச்சிருக்கும் போதெல்லாம் வலிப்பு இருந்துகிட்டே இருக்கும், தூங்கும் போது மட்டும்தான் வலிப்பு இருக்காது. அதனாலேயே ஊசியை போட்டு தூங்க வைக்கிறாங்க. இதுதான் கேஸ். இந்த கேஸை இவன் பார்க்க போறான் போல தெரியுது. அம்மா தம் பிள்ளையோட நிலைமையை பத்தி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 35 விதமான வித்தியாசமான மாத்திரைகளை டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மருந்துகள் எல்லாத்தையும் இந்த அம்மா பயன்படுத்தி இருக்கிறது கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லையா. அதுல சில மாத்திரை மருந்தெல்லாம் ரொம்ப வீரியம் ஜாஸ்தியா இருந்து குழந்தை பேசக்கூட முடியாத ரேஞ்சுக்கு மயக்கத்துக்கு போகுமா. இப்பயும் கூட வலிப்புகள் அதிகமாகி குழந்தையால பேச முடியாது, காது கொடுத்து சில விஷயங்களை கேட்க முடியாது, ஏன்னா முழிச்சாலே வலிப்பு வந்துருதே. இவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேருங்கன்னு கூட சில டாக்டர் சொல்லியிருக்காங்க போல. அதையெல்லாம் தாண்டி இவனை நம்பி இப்ப வந்திருக்காங்க. சோ இதை பத்தி நிறைய படிக்கிறான், நிறைய யோசிக்கிறான். அந்த பொண்ணோட மூளையில ஒரு பக்கம் மூளையில ஏதோ பிரச்சனை இருக்குது போல. இந்த அப்பா அம்மாக்களுக்கு புரியுறாப்புல சொல்லணும்னா, இப்போ ஒரு பெரிய கிரவுண்டுங்க, மைதானங்க. அந்த மைதானத்துல பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான். கூடவே அந்த சின்ன பையனோட ட்வின் உடன்பிறப்பு விளையாண்டுட்டு இருக்குது. ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனால அந்த மைதானம் எப்ப பார்த்தாலும் கலவர பூமியாவே இருக்குது. இப்போ பிரச்சனை பண்ற அந்த ஆளை அந்த மைதானத்தை விட்டு தள்ளி தூக்கிட்டு வந்துட்டாங்க.
வந்துட்டோம்னா மைதானம் மயான அமைதியாயிடும், அதைத்தான் பண்ணணுங்கிறாப்ல. இல்லங்க எங்களுக்கு புரியலன்னு மறுபடியும் பெத்தவங்க சொல்றாங்க. உன் பொண்ணோட 2 மூளையில ஒரு பக்கம் மூளைய பிரச்சனைக்குரிய மூளை, அதுதான் அங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு பக்கம் மூளையவே ஃபுல்லா வெட்டி எடுக்க போறேன்னதும் அவங்க பயப்படுறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு. ஆமா, தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஒரு பக்கம் மூளை தான் உங்க பொண்ணோட இந்த சீசருக்கு, அந்த வலிப்புக்கு, பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம். அதை வெட்டி எடுத்துட்டோம்னா அப்புறம் என் பொண்ணால பேச முடியுமா, பார்க்க முடியுமா, பைத்தியமாயிர மாட்டாளா? இப்படி எல்லாம் கேட்கும்போது இல்ல, குழந்தைகளுக்கு சில அபரிவிதமான ஒரு திறன் உண்டு. உடம்புல எந்த ஒரு பாகமா இருந்தாலும் அது சீக்கிரம் குணமாகுமா, புத்துயிர் பெறுமா. குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அதீத பவர் உண்டு. வளர வளர அந்த பவர் குறைஞ்சிட்டே வரும். பிரெயின் செல் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாதிக்கப்பட்ட பகுதிகளை வெட்டி எடுத்தா போதும்னு சொல்ல பெத்தவங்களும் பர்மிஷன் கொடுத்துறாங்க. சரின்னு இதெல்லாம் இது வரைக்கும் தியரியில கூட எவனும் எழுதணும் இல்ல. இவன் படிச்ச விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான். இவனோட பொண்டாட்டி பாருங்க, அப்போ ஒரு 8 மாச கர்ப்பிணி பொண்ணா இருப்பாங்க. நாளைக்கு இந்த ஆபரேஷன் போல பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறேன்றான். அடுத்த நாள் ஆபரேஷன். ரொம்ப சிறப்பா மண்டவோட மட்டும் வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ப்ராப்பரா ஆபரேட் பண்ணி பிரச்சனைக்குரிய அந்த ஒரு பக்கம் மூளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆபரேஷன் முடிச்சாச்சு. குழந்தைய உசுப்பி பாக்குறாங்க. குழந்தை எந்திரிக்கல. பேசுறது கேக்குதான்னு கேட்டாலும் குழந்தைகிட்ட ரிப்ளை இல்ல. ஆபரேஷன் தியேட்டர்ல இது நடக்குது. அப்புறம் குழந்தைய ரூமுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. பெத்தவங்க வந்து நிக்கும் போது குழந்தை நிறைய பிளட் லாஸ் பண்ணுச்சு, பட் பிரச்சனை இல்ல, அதுக்குள்ள நல்லபடியா ஆபரேஷனை பண்ணி முடிச்சாச்சு. அவ முழிச்ச பிறகு நல்லபடியா பேசுறாளா, அதைத்தான் நாம கவனிக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தை முழிச்சு அம்மானு கூப்பிடுதுங்க. சோ ஆபரேஷன் சக்சஸ். அம்மானு கூப்பிடுது, அப்பானு கூப்பிடுது, அவங்க பேசுறதை கேக்குது. முதல் தடவை அப்பா அம்மா கூட இதால பேச முடியுது. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நன்றிங்கிறாங்க. அடுத்து இதை பத்தி ஒட்டுமொத்த மீடியாவும் பேச ஆரம்பிக்குது. இன்டர்வியூ பண்றதுக்கெல்லாம் வராங்க. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம், எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது உங்ககிட்ட கேட்டா, இப்பதான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் என்னோட ஓரல் எக்ஸாம் கூட முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள இவ்வளவு திறமையான நிறைய பாராட்டுகள். அப்புறம் ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே 2 பிள்ளைங்க, இப்ப வேற பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்குது. அம்மா இவங்களோட தங்கறதுக்காக வராங்க. சோ இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். திடீர்னு ராத்திரி பார்த்தா ஒரு நாள் அவங்க வயிறு வலிக்குங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரே ரத்த போக்கா இருக்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா இவன் பதறான். டாக்டர் நீ வெளியிலேயே இருப்பா, நாங்க பாக்குறோம்னு போய் பாக்குறாங்க. இவன் வெளியில ரொம்ப நேரமா காத்து கிடக்குறாங்க. டாக்டரையும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனா வயிற்றுல ரெட்டப்பிறவி 2 ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. 2 குழந்தையும் இறந்து போயிடுச்சான். ஆனா பொண்டாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்டாட்டியை காப்பாத்திட்டோங்கிறாங்க. இவனுக்கு ஒரே வலு, அர்த்தம், அழுக, கவலை. பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு பக்கத்திலேயே பிள்ளைகளை நினைச்சிட்டு உட்காந்துருக்கான். அம்மா வந்து ஆறுதல் சொன்னா கூட இன்னும் அவன் வேலைக்கு போல. ஆனா பொண்டாட்டி எந்திரிச்சதும் நீ இன்னும் வேலைக்கு போலையான்னு கேக்குது. பாரு, உன்ன மாதிரி ஒரு திறமையான டாக்டர் பல பேஷண்ட்டுகளுக்கு தேவைப்படும். நீ இங்க உட்காந்து சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்கள யாரு காப்பாத்துறது, போய் பொழப்ப பாருமா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்குதுங்க. ரொம்ப நல்ல மனுஷி மாதிரி தெரியுது. அப்புறம் இவர் வரார். நிறைய குழந்தைகளுக்கும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆபரேஷன் அது இதெல்லாம் பண்ணுவார் போல தெரியுது. நிறைய குழந்தைகள் நல்லபடியா பாக்குறாரு, செய்யறாரு. அப்புறம் இந்த பொண்ணு நல்ல திறம்பட வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து வீடியோ எடுத்து இவனை பெரிய ஃபேமஸ் ஆக்கி விட்டுருச்சுங்க. தலைப்பு செய்திலேயே வந்துட்டார் இவர். ஆனாலும் இவ்வளவுதான் சந்தோஷம் கிடைச்சாலும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரத்தப்போக்கெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு மொத்தத்தையும் சுருட்டி போட்டு அழுதுட்டு இருக்கிறார். இப்போ இவருக்கு பிறக்க வேண்டிய அந்த ரெட்ட பிள்ளைகளை இழந்துட்டாரு. ஆனா இன்னொரு ரெட்ட பிள்ளை, அந்த மூளை ஒட்டி குழந்தைகளை நம்ம பார்த்தோம்ல, அந்த பிள்ளைகளை இப்ப காப்பாற்றணுன்ற ஆர்வம் இவருக்கு அதிகமாயிடுது தான் பிள்ளைய இழந்ததுனால. இன்னொரு டாக்டர் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணு, இல்லைன்னா கஷ்டமா போயிடுங்கிறாப்ல வாங்கி கொடுத்துட்டு போறார். நான் பாத்துக்கிறேன்னு இவரும் திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு, படிச்சு பாக்குறாரு. இருந்தாலும் ஏதோ இடிச்சுக்கிட்டே இருக்குது. அம்மா வந்திருக்காங்கல்ல, அன்னைக்கு கிச்சன்ல 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆபரேஷன்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றான். என்ன பிரச்சனைனா, சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் அந்த காலகட்டத்தில் ஆபரேஷன் பண்ணும்போது சின்ன குழந்தைகளோட உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த 2 தலையையும் நம்ம தனியா பிரிக்கும் போது நடுவுல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை கட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி கட் பண்ணிட்டோம்னா ரத்த கசிவு ரொம்ப அதிகமாயிடும். அந்த கசிவை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப நேரமாகும். பை த டைம் அதை நிப்பாட்டுறதுக்குள்ள ஒரு முடிச்சு கிடிச்சு போட்டு அதை மூடி வைக்கிறதுக்குள்ள ஒட்டுமொத்த ரத்தமும் போய் குழந்தை இறந்து போயிடும். இந்த சிக்கலை சரி பண்ணாம ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு எடுத்து சொல்லுவான். அப்ப அந்த அம்மா பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தவங்க டப்புன்னு குழாயை அடைக்கிறாப்ல, தண்ணி வரக்கூடிய அந்த குழாயை அடைக்கிறாங்க. உன்னால முடியாதுன்னா இந்த உலகத்துல வேற யாராலடா முடியும்னு அதே டயலாக் விடுவாங்க. பையனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலா தெம்பா இருக்குது. அப்புறம் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த பாலை தட்டி தட்டி விளையாடும் போது அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருதுங்க. அடுத்த நொடி ஃபோன் பண்ணி ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுவோம், ஆனா பக்காவா பிராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு ஃபோன் பண்ணி யாரையோ கூப்பிடுறாரு. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இவனோட இந்த ஆபரேஷனுக்காக ஒரு தியேட்டரையே மறுபடியும் ரெனோவேட் பண்றாங்க. ஒரு ஆபரேஷன் தியேட்டரையே. இந்த கரண்ட் பிரச்சனை, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வரக்கூடாது. அப்படி வந்தா கூட ஜெனரேட்டர் ஓடணும், பவர் கரெக்டா இருக்கணும், எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லாமே எரியணும்னு முதல் எலக்ட்ரானிக் ஒர்க் கரெக்டா நடக்கணும்ட்டார். அது மட்டும் இல்லாம அனஸ்தீசியா மானிட்டர்ஸ் 2 வேணுங்கிறாரு. இந்த ஹார்ட், லங்ஸ், இதோட மெஷின்ஸ் எல்லாம் 2 வேணுங்கிறாரு. ஏன்னா குழந்தை 2 குழந்தைய பிரிச்ச பிறகு 2 குழந்தைய மானிட்டர் பண்றதுக்கு எல்லாம் 2 வேணும். ஒரு குழந்தை ஒரு ஆபரேஷன் பார்க்காம ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 டாக்டருங்கிற வீதம் நிறைய பேர் தேவைப்படுதுங்கிறாப்ல. அதே மாதிரி அனஸ்தீசியாவுக்கு ஒரு டீம், அப்புறம் இதய அறுவை சிகிச்சை பண்ற கார்டியாக் சர்ஜரியன்ஸ் அவர்கள் 2 பெரிய டாக்டர்ஸ் வேணும்னு கேக்குறாப்ல. இது போக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவங்களும் வேணும்னு கேக்குறாரு. அது போக இவர மாதிரியே மூளை அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இன்னொருத்தரும் வேணும்னு
பண்ணலாம்னு கேக்குறாரு. இப்போ 4 டிபார்ட்மெண்டோட ஆட்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2 டாக்டர்ஸ், அப்புறம் கூட சில அசிஸ்டன்ட், அப்புறம் நர்ஸுங்க, அப்புறம் அனஸ்தீசியா டீம், இப்படி பல பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆபரேஷனுக்கு மட்டும் தேவையான டாக்டர்ஸ் நர்ஸுகளோட எண்ணிக்கை மட்டும் 50 பேர். அத்தனை பேரை ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிப்பாட்ட முடியுமானே தெரியாது. ஆனாலும் அத்தனை பேரை நிப்பாட்டி யார் யாரு எங்க நிக்கணுங்கிறத தரையிலேயே ஸ்டிக்கரா எழுதி அதை ஒட்டி அந்தந்த பொசிஷன்ல அவங்க நின்னுக்கணும். பொம்மைகளை வச்சு ஆபரேஷன் பண்ணி அவங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறாங்க. பொம்மைகளை வச்சு பண்ணும்போது என்னென்ன தப்பு நடக்கும்னு. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஏதாவது நடந்தா கூட அதுக்கு நாம எப்படி ப்ரிப்பேரா இருக்கணும்ன்ற கூட ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் ஜெர்மனில இருந்து குழந்தைய கூட்டிட்டு அப்பா அம்மா வந்துட்டாங்க. மீடியா ஃபுல்லா அப்படியே மொக்கிது. எல்லாரையும் தாண்டி இங்க வந்தாச்சு. எப்படி நாங்க ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மெதுவா முடிஞ்ச அளவு ரத்த நாளங்களை நரம்புகளை டச் பண்ணாத மாதிரி நாங்க ஆபரேட் பண்ணி போவோம். உள்ள எது ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. வெறும் மண்டை ஓடும். அந்த ஓட்டுக்கு கீழே இருக்கிற கவாலம் அந்த ரேஞ்சுகளை மட்டும் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா பண்ணிட முடியும். அதை தாண்டி சில இடத்துல ரத்த நலங்கள் ஒட்டி இருக்கும்போது அதை நம்ம வெட்டி 2 பிரிச்சாகணும். அதை முடிச்சு போட்டெல்லாம் அதெல்லாம் பண்ணி ஆகணும். அப்போ ரத்தப்போக்கு ஏற்பட ஆரம்பிச்சா குழந்தைகளோட உசுருக்கு ஆபத்தாயிடும். இதுதான் நமக்கு இவ்வளவு காலமா பிரச்சனையா இருந்தது. அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு. என்னங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, இவங்க அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது ஒண்ணு பண்ணாங்களே. என்ன பண்ணாங்க? குழாயில தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. பாத்திரத்தை கழுவின பிறகு சைட்ல இருக்கிற அந்த வால்வை மூடினாங்க. தண்ணி நின்னுடுச்சு. தான் பண்ண போறோங்கறாப்ல. இல்ல புரியல, ரத்தத்தை நிப்பாட்ட போறீங்களான்னு பெத்தவங்க கேக்குறாங்க. ஆமாங்கறாரு. ரத்தத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ உயிரோட நீங்க நான் இருக்கிறோம், நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் நல்லா சூடா ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நல்லா பம்ப் பண்ணி இதயத்தோட உடம்போட எல்லா பக்கமும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது மனிதர்களோட இதயம் தான். இது சூடு இருக்கிற வரைக்கும் தான் இதயம் வேலை செய்யும். சில பேர் இறந்து போனதுமே அவங்க உடம்பு குளிர்ச்சி ஆயிடும், கவனிச்சிருக்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா, அவங்களோட அந்த ரத்தம் அது தன் சூட்டை இழந்து குளிருக்கு போய் ரத்தம் கட்டி ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, சூடான ரத்தமா இருந்தாதான் இதயம் அதை எல்லா இடத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கும். எப்போ ரத்தத்தோட சூடு குறையுதோ அப்போ இதயமும் துடிக்கிறத நிப்பாட்டும், ரத்தத்தை உடலோட எல்லா பகுதிக்கும் அனுப்புறத நிப்பாட்டும். அதை தான் நாம பண்ண போறோங்கிறாப்ல. சரிங்க, ரத்தத்தோட சூட்டை நீங்க குறைச்சு இதயத்தை செயலிழக்க செஞ்சிருவீங்க. ஆபரேஷன் பண்ண பிறகு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்புறம் தான் இந்த ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, இதயத்தோட 2 பக்கத்துல 2 கரண்டி மாதிரி வச்சு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. அப்படி குப்புன்னு ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது நின்ன இதயம் ஒரு நொடி அப்படியே தானா துடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பிக்கப் பண்ணிக்கும். மீன் டைம் நாம குளிராக்குன அந்த இதயத்தை மறுபடியும் சூடாக்குற மிஷினை வச்சு சூடு பண்ணவும் செஞ்சிருவோம். இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தாதான் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முடிஞ்ச அளவு 2 பிள்ளைகளையுமே காப்பாத்ததான் முயற்சி பண்றேன்னு சொல்றாப்ல. உடனே பெத்தவங்களும், இந்த 2 குழந்தைகளை ஏதாவது ஒரு குழந்தைய தான் காப்பாற்ற முடியும், எந்த குழந்தைய காப்பாத்துங்கிற கேள்வியை மட்டும் எங்கிட்ட கேட்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டாங்க. அப்புறம் ஆபரேஷன் தியேட்டரும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில எல்லாம் காத்து கிடக்குறாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த டீம் வேலை பார்க்குதுன்னா இதய அறுவை சிகிச்சை டீம் தான். அந்த டீம் மூளைக்கு தான் இப்ப அவங்க பிரச்சனை. மண்டையை தான் தனித்தனியா பிரிக்கணும். ஆனா அவங்க இப்போ ஆபரேஷன் பண்றது இதயத்துல. 2 குழந்தையோட இதயத்தையும் இதயத்தோட மேல் பக்கத்துல இருக்கிற ஸ்கின்னு, தசை, அது இதுன்னு அடுத்தடுத்த லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதயம் வரைக்கும் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு எங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு பின்வாங்குறாங்க. அடுத்து நம்மால் வந்து பாக்குறாரு. இப்போ வரைக்கும் இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குது. ரத்தத்தோட சூட்டை குறைக்க வேண்டிய அவசியம் இப்போ வரைக்கும் இல்ல. இப்போ மூளை அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. மெதுவா இவர் ஒருத்தர் தான் அதுல தலைமையால். 2 குழந்தையும் பிரிக்கிற அந்த பொறுப்பு இவரோட பொறுப்பு. அதைத்தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது 2 பிரிச்ச பிறகு மறுபடியும் உடைச்சி எடுத்த அந்த மண்டை ஓடுகளை 2 குழந்தைக்கும் வச்சு மறுபடியும் தைக்கணும் வைக்கணும்ன்ற வேலை இருக்குல்ல, அதுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தவன் இருக்கிறான் போல. இப்போ வரைக்கும் இவர் தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பொறுமையா பண்றாரு. ரத்த நாளங்களை டச் பண்ணாம பண்ணிட்டு இருக்காரு. மணிக்கணக்கா நேரம் போய்கிட்டே இருக்குது. இங்க இருக்கிற 50 பேருமே யாரும் சாப்பாடை பத்தி யோசிக்கல, சாப்பிடல, தூக்கத்தை பத்தி யோசிக்கல, தூங்கல. விடாது மணிக்கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நொடி பார்த்தா ஏதோ ஒரு ரத்த நாளம் கட்பட்டு அப்படியே ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிருது. ரத்தப்போக்கு அதிகமா இருக்குன்னு அப்பயும் ரத்தப்போக்கத்தை அந்த இடத்துல ரொம்ப வேகமா ஏதாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த கசிவை நிப்பாட்டலான்னு பார்த்தா முடியல. கசிவு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்ப வேற வழி இல்ல. இப்பதான் அந்த இதயத்தோட சூட்டை குறைக்கிற வேலையை மிஷினை ஆன் பண்ண சொல்றாரு. மிஷினையும் ஆன் பண்ணி விட்டாங்க. ரத்தத்தோட சூடு குறைய ஆரம்பிக்குது. சூடு நல்லா குறைஞ்சதும் இதய துடிப்பு நிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப இதயம் நின்னுடுச்சு. இனி சரியா 1 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு குழந்தைய 2 பிரிக்கணும். ரத்த நாளங்களை சரி பண்ணி எல்லா முடிச்சையும் போட்டு மொத்தத்தையும் மூடி அப்புறம் மறுபடியும் ரத்தத்தை சூடு பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு இவங்களுக்கு இருக்கிற நேரம் 1 மணி நேரம் தான். வேகமா அந்த வேலையை பாக்குறாங்க. ஒரு வழியா ஒரே டேபிள் 2 டேபிள் ஒட்டி போட்டு தான் ஆபரேஷன் பண்ணாங்க. இப்ப அந்த 2 டேபிளையும் பிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. 2 குழந்தையும் தனித்தனியா பிரிச்சாச்சு. பிரிச்ச பிறகுதான் இப்ப அந்த ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு போடக்கூடிய வேலை வேகமா அந்த வேலை நடக்குது. மணிக்கணக்கா போய்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தைக்கு நல்லபடியா முடிச்சிட்டாருங்க. இப்ப இன்னொரு குழந்தைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் வேற ஆகிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துல என்னால முடிக்குமா தெரியலையே, இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்குன்னு இது பண்றாரு. அப்பயும் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும். அடுத்து 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. அடுத்து 30 செகண்ட்
செகண்ட் தான் பாக்கி இருக்குது. இன்னும் வேக வேகமா உள்ள வேலை பார்க்கறாரு. டன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது ஒரு 5 செகண்ட் பாக்கி இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் இதயத்தை சூடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதயத்துக்கு போதுமான அளவு அந்த ஹீட் கிடைக்குது. அப்புறம் இதயத்தோட 2 பக்கத்துல 2 கரண்டியை வச்சு அந்த கரண்ட் ஷாக் கொடுக்கறது. முதல் குழந்தை கொடுக்குறாங்க. ஹார்ட் மறுபடியும் பீட் ஆக ஆரம்பிக்குது. உடல் முழுக்க ரத்தம் சீரா போகுது, பிரச்சனை இல்ல. அடுத்து 2வது இதயத்துக்கும் அதே மாதிரி செய்றாங்க. அதுவும் நல்லா துடிக்குது. ரத்தம் ஃபுல்லா நல்லா எல்லா பக்கமும் போகுது. தலைப்பகுதியில ரத்த கசிவு எதுவும் ஏற்படல. சோ ஆபரேஷன் சக்சஸ். அடுத்து டீம் அத சொல்லாம விட்டுட்டு நினைக்கிறேன். இன்னொரு டீம் இதுல இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய டீம். அந்த பெருசா தழும்புகள் இல்லாம குழந்தைகளோட தலைப்பகுதியை கவர் பண்ற பொறுப்பு அவர்களோடது. ஈஸியான வேலை. அரை பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியன்ஸ் அடுத்து வராங்க. அவன் நீங்க பாத்துப்பீங்கப்பா அப்படின்னு முடிச்சுட்டு வெளியில வரும்போது கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 22 மணி நேரம் உட்காராம கொள்ளாம நின்னுகிட்டே சாப்பிடாம கொள்ளாம தண்ணி குடிக்காமன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 2 குழந்தைகளையும் பிரிச்சு காட்டியிருக்கிறார். இந்த பக்கம் அம்மாவும் அப்பாவும் என்ன ரிசல்ட்னு தெரியாம காத்து கிடக்க வந்தவரு ஆபரேஷன் சக்சஸ். பிள்ளைகளை நீங்க போய் பார்க்கலாம்னு சொன்னதும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதுல அப்பா உட்காந்து அழ ஆரம்பிச்சார். அப்புறம் அவர்களை கூட்டிட்டு வரும்போது எல்லா பேரும் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க, பாராட்டுறாங்க. உள்ள வந்த பேரண்ட்ஸும் தன் 2 பிள்ளைகளையும் தனித்தனியா பாக்குறது அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இருக்குது. 2 குழந்தைகளையும் சுறுசுறுப்பா ஆர்வமா இருக்கிறத பார்த்து அவர்களுக்கு சந்தோஷம். அப்புறம் வெளியில வந்தா ஹாஸ்பிட்டலே கைத்தட்டி சந்தோஷப்படுத்துது. அப்பா அம்மா அவர்கள் சந்தோஷம். நம்ம பெஞ்சமின் டாக்டரோட பொண்டாட்டியும் சரி அம்மாவும் சரி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் இவரோட இந்த அறுவை சிகிச்சையை பத்தி தான் பேசு. இன்டர்வியூ அது இதுன்னு போகுது. எல்லா நியூஸ்லயும் இவரை பத்தி தான் அன்னைக்கு பேச்சுங்க. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது கதையல்ல, நிஜம்ங்கிறது கூடுதல் தகவல். இப்படி அந்த சர்ஜரி பண்ணி நல்லபடியா சர்ஜரியை முடிச்சு கொடுத்தார்ல, அந்த 2 பிள்ளைகளும் திரும்ப ஜெர்மனிக்கே போயிட்டாங்களாம். அந்த முதல் வெற்றிக்கு பிறகு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ஜோடிகளை ஒட்டி பிறந்த ரெட்டையர்களை இவர் சக்சஸ்ஃபுல்லா பிரிச்சு சாதனை படைத்திருக்கிறாராம். அது மட்டும் இல்ல, 100கணக்கான குழந்தைகளுக்கு அப்புறம் இந்த சீஜர் பிரச்சனை இருக்கிற பல பேர்களுக்கு இவர் ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறார். ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டாக்டரா எந்த ஹாஸ்பிட்டல் இவர் சேர்ந்தாரோ அதே ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இவர் பெரிய டாக்டரா ப்ரொமோஷன் வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலே நடத்துற ரேஞ்சுக்கு வளர்ந்து நின்னாப்ல. அப்புறம் அவரும் அவரோட பொண்டாட்டியும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவங்க சம்பாத்தியத்துல ஒரு பங்கை இவன மாதிரியே கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த மாணவர்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்டா ஒதுக்கி ஸ்காலர்ஷிப் கொடுத்து பசங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல செய்தி. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கோ இல்ல மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கோ வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.